ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து கிளாஸ் 4 பிரேஸ்லெட் மேக்கிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பீட்ஸோட நம்ம பீட்கான கேப் இது வந்து நம்ம ஜுவல் மேக்கிங்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் ஜுவல்லுக்காக வாங்கினது தான், அதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பீட்ஸ் மட்டும்தான் நான் கொஞ்சம் வாங்கினேன் கிளாஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜெல்லி பீடு. இதில் வந்து எலாஸ்டிக் வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் மட்டும்தான் வந்து கேப் போட போகிறேன். ஒரு 5 or 6 பீட்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து பீட் கேப் போட்டு பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறேன். அது எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 22 பீட்ஸ் வந்து கோர்த்துக்கோங்க. 6.2 இன்ச்சஸ்க்கு 22 ஓகே, நார்மலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. என்னோட ஏற்கனவே இருக்க வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். திரும்ப அதே இதில் சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால் சில பேர் அந்த வீடியோஸ் பார்க்காம டேரெக்டாக இந்த வீடியோக்கு வந்திருப்பீங்க. அப்படி வந்தவங்க போயிட்டு என்னோடய வீடியோ பாருங்கள். நீங்கள் சேம் கலராக கோக்கும்போது நீங்கள் டேரெக்டாகவே கோர்த்துக்கலாம். இல்லை கலராக கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கேப் கொடுக்கும்போதும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தனியாக செப்ரேட்டாகவே. நான் அந்த எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கரெக்டாக கவுண்டிங் பண்ணி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பீட்ஸ் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். 8 பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு பீட்க்கும் கேப் போட்டிருக்கேன். 2 பக்கமும் நான் கேப் போட்டிருக்கேன். இது மாதிரி தான் போடணும் நீங்கள். இது கோல்டுலேயுமே இருக்குது, சில்வர்லேயுமே இருக்குது. நீங்கள் பீட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கேப் வாங்கிக்கோங்க. வீடியோ நான் அந்தளவுக்கெல்லாம் ஸ்பீட் பண்ணல, ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா புரியாது. மற்ற கிளாஸஸ் ஓரளவுக்கு ஸ்பீட் பண்ணி காமிக்கலாம். பிரேஸ்லெட்டு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்லோவில் காமிக்கும் போது தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கிளாஸஸ் எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போயிட்டு பாருங்கள். ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எத்தனை பீட்ஸ்க்கு கேப் போட்டிருக்கேன்னா 4 பீட்ஸ்க்கு போட்டிருக்கேன். என்கிட்ட அந்த கேப்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ நான் 4 பீட்ஸ்க்கு போட்டிருக்கேன். 4 பீட்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக 8 கேப் தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு பீட்க்கும் நம்ம 2 கேப் போடணும். பாருங்கள், 4 பீட் போட்டுட்டு இதுக்கு நமக்கு 22 பீட்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி 4 போக மீதி நம்ம எத்தனை பீட்ஸ் தேவையோ அதை லெஃப்ட்டில் ரைட்லேயும் நம்ம பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் என் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த 4 பீட்ஸுமே வந்து கேப் போட்டிங்கன்னா 4 பீட்ஸ் போக லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 9 பீட்ஸ் போட்டுக்கோங்க. அது வந்து 18 பீட்ஸ் ப்ளஸ் 4 வந்து உங்களுக்கு 22 கணக்காயிடும். இது மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக கவுண்டிங் ஈவனாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரேஸ்லெட் பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னாட்லாம் வேணும்னா நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ் போய் பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். எல்லா வீடியோஸ்லையுமே என்னாட் போட்டு காமிச்ச வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லைங்களா வீடியோ பெருசாக போகும்போது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், நாட் பெருசாக போட்டிங்கன்னா அந்த பீட்குள்ளே வந்து அந்த நாட் போகாது. எவ்வளோ தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து இழுத்தாலுமே அந்த நாட் அதுக்குள்ளே போகவே போகாது. ஸோ பீட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டையுமே வந்து குறைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து 2 நாட் போடுறதா 3 நாட் போடுறதாங்கிறது பீட் சைஸோட 8 mm வாங்கியிருக்கோம், 10 mm வாங்கியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் 3 நாட் போட்டிங்கன்னா கூட அந்த ஹோல்குள்ளே போயிடும். 6 mm வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக 2 நாட்க்கு மேலே போட்டிங்கன்னா அந்த பீடோட ஹோல்குள்ளே போகாது. இப்போ நான் இந்த லீஃப் எடுத்திருக்கேன், லீஃப் சாம் எடுத்து இதுவுமே நான் வந்து ஜுவல் மேக்கிங்காக என்னோடய பொண்ணுக்கு மேக் பண்ணுறதுக்காக வாங்கினது இது. அதெல்லாம் நிறைய மேக் பண்ணி வச்சுருந்தேன். மறுபடியும் நான் சிலது வந்து இதில் நான் ஆட் பண்ணுவேன் கிளாஸில். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸும் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாம்ஸில் ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து சில்வர் கலர். நம்ம என்ன கலர் ஆட் பண்ணுறோமோ இதில் வந்து கோல்டு கலர் ஜம்ப் ரிங் போட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது இல்லைங்களா? ஏன்னா அது வந்து சில்வர் கலரில் இருக்குது இல்லைங்களா? அதனால் சில்வர் கலர் ஜம்ப் ரிங் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதுதான் இந்த ப்ரேஸ்லெட்டோட அவுட்புட் பாருங்கள். நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன் சைடு கேப் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கையில் போட்டதுக்கப்புறம் கீழே
ஹேண்டுக்கு கீழே வந்து இந்த லீஃப் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஆப்போசிட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸோட ஃபீஸ் வந்து 99. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க. 15 டிசைன்ஸ் வந்து இதில் கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதோட ஜுவல் மேக்கிங்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகும். இதில் ரெசினுமே உங்களுக்கு ஆட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சாமை நான் ரிமூவ் பண்ணி ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்குது இதோட ஃபோட்டோ தான் நான் போட்டிருப்பேன். ஃபைனலாக நம்ம என்ன மேக் பண்ணமோ அதுதான் நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது. நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். $22 பீட்ஸ் வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் கம்மியும் பண்ணிக்காதீங்க, ஆட் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.